ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் தான் வந்து இப்போ நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் உள்ள கிடக்கிறது விஜய் அப்படின்னு தெரியாம தான் வந்து விஜயை காப்பாற்றவே வந்து போறாரு. அது மட்டும் இல்லாமல் நிலாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியில தான் வந்து விக்ரம் இறங்கியிருக்காரு. ஆனால் வந்து மேலே இருக்கிற ரெஸ்கியூ டீம் வந்து விக்ரம் கிட்ட வந்து நீங்கள் குழந்தைய காப்பாற்றவே முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றிட்டு நீங்கள் மேலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விக்ரம் எவ்வளவோ தூரம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் நிலாவை காப்பாற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்கியூ டீம் எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நிலா வந்து இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடங்க. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து நிலா ஒரு இடத்துல கயிறை பிடிச்சின மாதிரி தொங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் விக்ரம் கீழே இறங்கியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக நிலாவை வந்து இந்நேரம் அவர் காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்து போயிருப்பாரு. ஆனால் வந்து விஜய் தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே குதிச்சதுனால அவங்க ஷாலை போட்டு அவங்க இழுத்ததுனால அவளால் சரியாக பிடிக்க முடியாமல் அப்படியே வந்து மொத்தமாக கீழே போயிட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த அண்டர் ஸ்டேஜில் போயிட்டு வந்து விழுந்துட்டேன். ஆனால் அங்கே இருக்கிறது வந்து ஓரளவுக்கு வெளிச்சமுள்ள இடமா இருக்கு. அதையும் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய பாம்பு தான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து நிற்கிது. ஏன் அப்படின்னா அந்த பாம்பு இது வரைக்கும் பல பேரை வந்து கொண்டிருக்கு. ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை முழுங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாம்பாக தான் வந்து அது இருக்கு. ஆனாலுமே இன்னும் அந்த பாம்பு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பாம்பு இன்னும் முழிச்சுக்கல அப்படிங்கிறதுனால தான் நிலா வந்து கத்துறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு கேட்காமையே வந்து இருக்கு. விக்ரம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நிலாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரப்போ திடீர்னு அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா விக்ரமை வந்து பிடிக்க வந்ததுனால அதை நோட் பண்ணவங்க ரெஸ்கியூ டீம் உடனே பார்த்தீங்கன்னா விக்ரமை மேலே தூக்கிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து விக்ரமோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கூட வந்து தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் வந்து விக்ரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற போலீஸும் அதே தான் வந்து சொல்கிறாங்க. அண்ணன் வந்து கேட்குறாங்க, என்ன சார் நீங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, குழந்தைய காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வந்து குதிச்சுட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி வந்து எந்த இடத்துல பாம்பு இருக்கோ அந்த குழிக்குள்ளே போய் சரியாக போய் விழுந்திருக்கு. எப்படி மேடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து யாராவது காப்பாற்ற முடியுமா? நிச்சயமாக வந்து அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பல பேர்த்த வந்து அந்த பாம்பு வந்து சாவடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அது கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்கான தைரியம் யாருக்கு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் வந்து பண்ண முடியும்? குழந்தைய காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மாவையாவது நம்ம உயிரோட காப்பாற்றுறது தான் நமக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் நீங்களுமே வந்து அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. என்னடா இது, நிலாவை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்களே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயந்துக்கிட்டே வந்து எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் விஜயோட அம்மா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வந்து எப்படியாவது காப்பாற்றிடுங்க, என் பேத்தி இல்லாமல் என் பொண்ணு கண்டிப்பாக வாழவே மாட்டா, தயவு செஞ்சு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி வந்து அழுகுறாங்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறாங்க. மலைவாழ் மக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரம்யா, சரவணன் இவங்க 2 பேருமே வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. சரவணன் வந்து சொல்றாரு, ஐயோ என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் அந்த குழந்தைய காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்களே, அச்சோ பாவம் மேடம் அந்த குழந்தைய பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா சரவணன், இதுக்கு மேலே யார் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற போறா? அவ்வளோதான், அந்த குழந்தைக்கு இதோட விதி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக தான் வந்து பேசிட்டே 2 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற சில மலைவாழ் மக்கள் கிட்ட வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா உடனே தயவு செஞ்சு எங்களுக்காக அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணுங்க. கீழே விழுந்து கிடக்கிறது ஒரு பச்சை குழந்தைமா, அவளுக்கு இன்னும் வாழ்க்கையே வந்து ஆரம்பிக்கல, விளாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்படி போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா, உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக அதை நீங்கள் எங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க. ஆனாலுமே அந்த மலைவாழ் மக்கள் சொல்கிறாங்க, இல்லை தாயி, எங்களால் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. இது வரைக்கும் எங்கதுலேயே வந்து நிறைய பேர் இந்த குழிக்குள்ளே நிறைய பேரை காப்பாற்றணும்னு இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையே வந்து மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சு. இறங்கினவங்க யாருமே உயிரோடையே திரும்பல தாயி. அதனால எங்கதுல யாருமே இதில் வந்து இறங்க மாட்டாங்கம்மா. அந்த குழந்தைய காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. இதனால அண்ணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்காங்க.
இதுக்கு மேலே வந்து நிலாவை காப்பாற்றவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதனால எல்லாருமே ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு பக்கமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விக்ரம் விஜயை வந்து தூக்கிட்டு வர போறாருங்க. ஒருவேளை விஜயோட ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் விக்ரம் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம இனிமே தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விக்ரமோட மாமா கூட அந்த இடத்துல தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவர் வந்து விஜயோட ஃபேஸை பார்த்துட்டா கூட வந்து போடும். உடனே வந்து இதுதான் விஜய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணணும்னாலும் வந்து பண்ணிடுவாரு. அப்படி இல்லை ஒருவேளை விக்ரம் பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க 2 பேருமே சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. ஏற்கனவே விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கு. கீழே வந்து குழிக்குள்ளே இறங்குறதுனால இதுக்கப்புறமும் விஜயை காப்பாற்றிட்டு மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நிலாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸாக இருக்கட்டும், ரெஸ்கியூ டீமாக இருக்கட்டும், யாரையுமே அவங்க வந்து உள்ளே அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ இதனால அடுத்ததான் வந்து ஒரு பெரிய பிளானோட தான் வந்து நம்ம அண்ணன் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து நிலா பாப்பா அண்ணத்துக்கிட்ட எப்படி பேசிகிட்டே இருந்துச்சு, அந்த குழந்தை இந்த 2 நாளில் நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் பாசமாக இருந்துச்சு, எல்லாத்தையுமே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான குழந்தைய வந்து நம்ம வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த குழந்தைக்கு எதுவுமே வந்து ஆகாமல் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. என்னால் தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஆகியிருக்கு. நான் கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் விடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஆகியிருக்காதே அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்திக் கேட்குறாரு, என்ன அண்ணோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சின்னதான், இப்போ நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். நான் போயிட்டு நிலாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்ன அண்ணோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா, எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சின்னதான் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, விக்ரம் சாரை பார்த்தீங்கல்ல, தான் குழந்தை அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு பாசத்துக்காக எவ்வளோ தூரம் போயிட்டு என்ன ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படி இருக்கும்போது நிலா பாப்பாவை நமக்கு 2 நாளாக தெரியும். அந்த 2 நாள்லையும் அந்த குழந்தை எப்படி பேசிச்சு, எப்படி விளையாண்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த குழந்தை பரவாயில்ல போனாலும் போகட்டும்னு சொல்லிட்டு நம்மளால விட முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம வந்து மனசாட்சி இல்லாமல் இல்லை சின்னதா. நிச்சயமாக வந்து என்னால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விக்ரம் சாரும் அதை நினச்சி தானே வந்து போனாரு. ஆனால் அவர் ஒரு வழியாக விஜயை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வர நிலைமையில தான் இருக்காரு. இதுக்கப்புறமா அவரால் அந்த குழியில் வந்து இறங்க முடியாது. அதனால நிச்சயமா வேற யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வேற என்னதான் வந்து பண்ண முடியும்? அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். நிலாவை வெளியே கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி என்ன உள்ள அனுப்புறதுக்கான வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்த்திக் கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து விஜயை வந்து விக்ரம் தூக்கிட்டு வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, கார்த்திக் வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜயை பாப்பாரா, விக்ரம் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜயை பாப்பாரா அப்படிங்கிறது இங்க பெரிய கேள்விக்குறி. ஒரு வேளை அப்படி பார்த்துட்டாருன்னா என்ன நடக்கும்? நிலா வந்து விஜயோட குழந்தை, அதாவது தன்னோட குழந்தை தான் அப்படிங்கிறது தெரிய வருமா? அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பயங்கர அதிரடியா வந்து இறங்கி குழிக்குள்ள இருக்கக்கூடிய நிலாவை காப்பாற்றுவாங்களா? இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து சுவாரஸ்யமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.